வாங்க இன்றைக்கி ப்ரொக்கோலி பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு 2 ப்ரொக்கோலி, 2 வெங்காயம், 2 தக்காளி. இந்த ப்ரொக்கோலி வாங்கும்போது நிறைய பேருக்கு இந்த தண்டு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இந்த தண்டு வந்து நூக்கல் மாதிரி இருக்கும். தண்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்டில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நூக்கல் மென்று சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்டையே சேர்த்து சமைக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி லைட்டாக நார் மாதிரி இருக்கும். அந்த நாரை எடுத்துட்டு உள்ளே நல்லாயிருக்கும். இவ்வளோதான் பாருங்கள். எடுத்துட்டோமா, இதனால் கட் பண்ணி துண்டு துண்டாக பீஸாக போட்டுக்கலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். மஞ்சள் போட்டு அலசிப்போம். கோழியில் காலிஃப்ளவர் மாதிரி பூச்சி இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துப்போம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு கதங்கிச்சு. தக்காளி சேர்த்து ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுப்போம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயை சேர்த்துப்போம். இப்போ காய்க்கு ஏற்ற காரம் போட்டுப்போம். நான் 2 காய் எடுத்ததுனால ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்பேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி. அவ்வளோதான். காய் மூடி போட்டு வச்சுப்போம், வேகட்டும். இப்போ காய் 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். நம்ம ஊற்றின தண்ணி சுருண்டு வந்தது பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 minutes later. காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சாதம், சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.